தினை அரிசி பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தினை அரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், தேங்காய்பால் 2 கப், மண்டவெல்லம் 2 கப், ஏலக்காய் 4, திராட்சை 15, முந்திரி ஒரு 15, தேங்காய் சிறிது, நெய் 4 டீஸ்பூன். முதல்ல அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுறேன். பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்க போகிறேன். வறுத்தா பாயாசம் நல்லா வாசமாக இருக்கும், அதனால் நான் பாசிப்பருப்பை வறுத்துட்டு ஆட் பண்ணுறேன். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வறுக்கணும். பாருங்கள், சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் இதை அப்படியே குக்கரில் ஆட் பண்ண போகிறேன். குக்கரில் தான் நான் பாயாசம் செய்ய போகிறேன், அதனால் நான் அதில் ஆட் பண்ணிவிட்டு வேக விட போகிறேன். மறுபடியும் நான் வடைச்சட்டியை அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். தினை அரிசியையும் வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். வறுபட்டுருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் அதையும் குக்கரில் ஆட் பண்ணிட்டேன். அதாவது 1 கப் தினை அரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1.5 கப் ஆகுது. தண்ணி அதே கப்பில் 5 கப் ஆட் பண்ணுறேன். அஞ்சு கப் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் குக்கரில் வேக விட போகிறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். மூடி வச்சு 5 விசில் விடணும். விசில் விடலை அப்படின்னா குக்கர் மூடி விசில் போட்டு அடுப்பை சிம் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் வச்சிங்கன்னா போதும், வெந்துடும். இல்லை விசில் தான் விடணும்னா 5 விசில் விட்டுக்கலாம், கரெக்டாக வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம மண்டவெல்லத்தை பாகு வச்சிடலாம். மண்டவெல்லம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம பாகு வச்சு வடிகட்டி எடுக்கணும். மண் இருக்கும் அதில், அதனால் பாகு வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரில் ஸ்டீம் போயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன். கரெக்டாக இருக்கும், நல்லா வெந்து ஒன்று போல் நல்லா மசிச்சு விட்டுடலாம் கரண்டியில். அதான் நல்லா குலைவாக கிடைக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பாகு வடிகட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் நான் 2 கப் எடுத்திருக்கேன். மண்டவெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா இனிப்பு அதிகம் தேவைப்படுதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி போட்டேன்.
இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை ஆட் பண்ணிட்டேன். அடுப்பு ஆனில் இருக்கும்போதே தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா வந்து திரிஞ்சு போயிடும். அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து ஒரு தாளிக்கிற பேன் வச்சு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி நறுக்கி வச்ச தேங்காயை வந்து நல்லா வறுத்து பொன்னிறம் ஆனோடனே நம்ம வந்து பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சம் போல் நெய் ஊற்றி முந்திரி போடணும். முந்திரி லைட்டாக வறுபட்ட உடனே திராட்சையை போடணும். நல்லா வறுபட்ட உடனே பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். சத்தான தினை அரிசி பாயாசம் ரெடி.